அழகான பாதங்களை அலங்கரிக்கும் ஆயத்தம் என்னும் பாதரட்சைகள். யாருடைய பாதங்கள் அழகானவை? ரோமர் 10:15 அப்போஸ்தலனாகிய பவுலும் ஏசாயா 52:7 ஏசாயா தீர்க்கதரிசியும் சமாதானத்தை பிரசங்கிக்கிறவர்களின் பாதங்கள் அழகானவை என்று கூறுகிறார்கள். சமாதானத்தை பற்றிய செய்தியை கேட்பதன் மூலம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து இரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. தேவனுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே இருந்த பிரிவினை மறைந்து சமாதானம் நிலைநாட்டப்படுகிறது. இவ்வாறு சமாதானத்தின் நற்செய்தியை அறிவிப்பவர்களின் பாதங்கள் அழகானவை என்று வேதம் கூறுகிறது. ஏசாயாவுக்கும் பவுலுக்கும் அல்லது வேறு யாருக்கும் சமாதானத்தின் நற்செய்தியை அறிவிப்பவர்களின் பாதங்களின் அழகை கவனிப்பது எப்படி சாத்தியம்? ஏசாயா 52:7 படி இந்த பிரசங்கிகள் நற்செய்தியை பிரசங்கிக்க மலைகளின் மேல் ஏறுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் கீழே தரையில் நின்று நற்செய்தியை பிரசங்கித்தால் அவர்களுடைய பாதங்களின் அழகை யாராலும் கவனிக்க முடியாது. அதனால்தான் சமாதானத்தின் நற்செய்தியை பிரசங்கிப்பவர்கள் மலைகளின் மேல் ஏறி பிரசங்கிக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய பாதங்களின் அழகு மனித கண்களுக்கு புலப்படுகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவர்கள் மலைகளில் ஏற வேண்டிய அவசியம் என்ன? இந்த மலைகள் எதை குறிக்கின்றன? இந்த பிரசங்கிமார்கள் இரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றும் தேவனுடன் ஒப்புரவாக்கப்பட்டவர்கள். ஏசாயா 52:7 படி அவர்கள் தங்கள் வாழ்வில் தேவனுடைய ஆளுகையின் அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்வில் சமாதானத்தை அனுபவிக்கிறார்கள். தாங்கள் அனுபவிக்கும் இந்த சமாதானத்தின் நற்செய்தியை தேவனுடைய மற்ற பிள்ளைகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உந்துதலை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையில் அவர்கள் தாங்களே அந்த சமாதானத்தை அனுபவிக்காமல் அந்த சமாதான செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது. மேலும் அவர்கள் தாங்கள் அனுபவித்த இந்த விசேஷித்த சமாதானத்தை சீயோனுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பிரகடனப்படுத்துகிறார்கள். மேலும் அவர்கள் பிரகடனம் செய்யும் நற்செய்தி சாதாரணமானது அல்ல, அது உன்னதமானது. எனவே அவர்கள் அதை மலை உச்சியிலிருந்து பிரகடனம் செய்ய வேண்டும். ஒரு உன்னதமான செய்தியை சொல்ல ஒரு உயர்ந்த இடம் தேவைப்படுகிறது. சமாதானத்தின் நற்செய்தியை நின்று பிரசங்கிப்பதற்கு மலை உச்சிதான் சரியான இடம். மலைகள் அந்த செய்தியின் மகத்துவத்தை பிரதிபலிக்கின்றன. அவர்களுடைய பாதங்கள் சமாதானத்தின் மகிமையான செய்தியை கொண்டு செல்வதால் அழகாகின்றன. அவர்கள் நற்செய்தியை பிரகடனம் செய்யும்போது அவர்களுடைய பாதங்களின் அழகு வெளிப்படையாக தெரிகிறது. மேலும் அவை இனி சாதாரண பாதங்கள் அல்ல, அவை ஆயத்தத்தின் காலணிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அவை அவர்களின் பாதங்களின் அழகை மேம்படுத்துகின்றன. இந்த நற்செய்தியாளர்கள் சமாதானத்தின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆயத்தத்தின் காலணிகளை அணிந்துள்ளனர். இந்த காலணிகளை அவர்கள் எங்கிருந்து பெறுகிறார்கள்? இந்த ஆயத்தத்தின் காலணிகளை நற்செய்தியாளர்கள் தாங்கள் ஏற்கனவே அனுபவித்த உன்னதமான சமாதானத்திலிருந்து பெற்றுள்ளனர். இந்த ஆயத்தத்தின் காலணிகளை தங்கள் அழகான பாதங்களில் அணிந்த பின்னரே அவர்கள் தேவனுடைய பார்வையில் நற்செய்தியை பிரசங்கிக்க தகுதி பெறுகிறார்கள். இந்த ஆயத்தத்தின் காலணிகள் தேவன் அவர்களுக்கு பரிசளித்த ஆவிக்குரிய ஆயுதங்களாகும். அவை சாத்தானின் தாக்குதல்களுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பாக செயல்படுவது மட்டுமல்லாமல் சாத்தானை எதிர்க்கவும் அவனை வெல்லவும் பயன்படுத்தப்படும் கடைசி ஆயுதங்களாக அவர்களின் பாதங்களில் பொருத்தப்பட்டுள்ளன. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆயத்தத்தின் பாதணிகள் எப்படி இவ்வளவு முக்கியமானவைகளாக இருக்கின்றன? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள தேவனுடைய முழுமையான சர்வாயுதங்களையும் சத்தியம் என்னும் அரைக்கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடயம், இரட்சிப்பென்னும் தலைக்கவசம் மற்றும் தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம் ஆகியவற்றை அணிந்திருந்தாலும் தங்கள் கால்களில் ஆயத்தத்தின் பாதணிகளை அணியவில்லை என்றால் சுவிசேஷம் பிரசங்கிப்பது கேட்பவர்கள் இதயத்தில் சமாதானத்தை உருவாக்கும் விரும்பிய பலனை தராது. சமாதானத்தின் சுவிசேஷத்திலிருந்து வரும் ஆயத்தத்தின் பாதணிகளை அவர்கள் அணியாவிட்டால் அந்த 5 ஆயுதங்களையும் அணிவது பயனற்றதாகிவிடும். உண்மை என்னவென்றால் சுவிசேஷத்தின் மூலம் வரும் சமாதானமே ஆயத்தத்தின் பாதணிகளை அவர்களின் கால்களில் பொருத்தமாக அமையச் செய்கிறது. தயார்நிலை என்னும் பாதரட்சைகளை அணியச் செய்யும் அந்த சமாதானத்தில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது?
யோவான் 14:27 இயேசு கிறிஸ்து என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று கூறுகிறார். பிலிப்பியர் 4:7 குறிப்பிட்டுள்ளபடி இது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானம். குழப்பங்கள், பிரச்சனைகள் அல்லது கவலைகளுக்கு மத்தியில் அனுபவிக்கப்படும் சமாதானம் இதுவே. இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்த சமாதானம் இதுதான். இந்த சமாதானம் மனித மனதால் விவரிக்க முடியாது. இது நமது உணர்வுகளையும் எண்ணங்களையும் பாதுகாக்கும் ஆழமான உள் சமாதானம். கவலை, பயம் மற்றும் கடினமான சூழ்நிலைகளால் மூழ்கடிக்கப்பட்டு நிலை குலையாமல் விசுவாசிகளை பாதுகாப்பது இந்த சமாதானமே. இவர்கள் மனதில் சந்தேகமின்றி அமைதி நிலவுகிறது. எந்தவிதமான கலக்கமும் இல்லை, கவலைகள் இல்லை. மாறாக நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் நிலையான மகிழ்ச்சியும் நன்றியும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தமது சமாதானம் என்று குறிப்பிடுவது இதைத்தான். இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்த அந்த தெய்வீக சமாதானத்தின் விளைவே கர்த்தருக்குள் எப்போதும் களிகூறுவதாகும். இது இயேசு கிறிஸ்துவின் தனித்துவமான சமாதானம். இதை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது அழகான பாதங்களை தயார் நிலை என்னும் பாதரட்சைகளை அணிந்து சமாதானத்தின் நற்செய்தியை சுறுசுறுப்பாக பரப்புவதற்கு வழிநடத்துவாராக. ஆமேன்.